லெட்டர் எழுதுவான் அவன், லூசிங்டன், யாருக்கு, கட்டபொம்மனுக்கு. அந்த லெட்டர் வரும் இவர்கிட்ட. அப்போ கட்டபொம்மன் நின்றுட்டுருப்பார், ஊமத்துறை எல்லாம் நிற்பாங்க. அப்போ வெள்ளத்தேவனாக நடிக்கிறது ஜெமினி கணேசன், அந்த மந்திரியாக நடிக்கிறது சந்தான பாரதின்னு ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா எம்ஆர் சந்தானம். அந்த லெட்டரை வந்து ஜெமினி படிப்பார். வரி கொடுக்கவில்லை என்ற வழக்கமான பாடலை குறித்து கவலைப்பட ஏதும் இல்லை. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் நடந்த கொள்ளைக்கு நமது மந்திரி தான் காரணம் எழுதியிருப்பது புரியவில்லை மகாராஜா அப்படின்னு ஆசைப்பார். எழுதியிருப்பவன் அவனோ இவனோ அல்ல, கலெக்டர் லூசிங்டன். ஏனையா ஓலை தாங்கி வந்தவரை, இறந்தவர்கள் யார் முக்கியமானவர்? எங்கள் கோட்டை காவல் தலைவர் பாண்டித்தேவர் குண்டர்களால் கொலை செய்யப்பட்டார். அதுதானே அநியாயம். மந்திரி உள்ள புந்து, என்னப்பா அநியாயம், படுகளத்திலே ஒப்பாரியது அப்படின்னு சொல்லுவார். சிவாஜிக்கு கட்டபொம்மனுக்கு இது பிடிக்காது. அவர் அங்கே திரும்பி அதுதானே கேட்டேன், புனித போரல்லவாது, தானாதிபதி சிவசுப்பிரமணியம் பிள்ளை அவர்களே, அரசே நீவிர் சினம் காக்க என்ன ஆச்சரியக்குறி, உணவு தானியத்தை முடக்கி ஊர் பஞ்சத்தை வளர்த்து கொள்ளை லாபம் கண்டார கண்டிக்க போய் நீரே கொலை செய்தீர், கொள்ளையடித்தீர் அல்லவா? இத்தனைக்கு உமக்கு உதவியது மந்திரித்தனம், பதவி என்ற மதுபதை அல்லவா? தலை கவிழ்ந்து விட்டது, கனம் இறங்கி விட்டது, நான் வறண்டு விட்டது. போதும் மன்னா போதும், என்னை மன்னித்து விடுங்க. நான் மன்னிப்பது சுலபம் அமைச்சரே, சூழ்நிலை புரிகிறதா உமக்கு? அமைதி நிலவிய காலோட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி புயல் புகச் செய்தது சகிக்கக்கூடிய காரியமா பிள்ளை அவர்களே? நாளைக்கு வரலாறு நம்மளை கூறப்படுமே, ஆனால் நம்முடைய நீதி அங்கே செத்து விட்டது, நம்முடைய தலையை அங்கே நிமிரவில்லை, இப்படி ஒரு உலகிற்கு பறைசாற்ற விடுத்து அதனால் அமைதி அழிந்தது, மக்கள் மடிந்தனர், மந்திரின் பேர் ஈனப்பட்டது என்று கூறப்படுமே, ஆனால் அது நம்முடைய பேருக்கு புகழித்தரக்கூடியதா? கயமத்தனத்தை கட்டபொம்மன் சகித்து சலுகையும் காட்டினான் என்ற இடிச்சொல்லுக்கு நீ என்னை ஆளாக்கியது நீ நாட்டிய தொண்டிலாம் பெரும் தொண்டாக அல்லவா இருக்கிறது. அந்த அழுதுகிட்டு குமுறிக்கிட்டு அவர், நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. அப்படியே அந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த ஒரு ஸ்லாங்கு, அந்த டோனு, அதுதான் அந்த அந்த உச்சரிப்பு தான் நமக்கு அவர் கொடுத்த கிஃப்ட். மற்றபடி மனோகரா பராசக்தி எல்லாமே நான் பேசிட்டேன், பல தடவை பேசிட்டேன். அது